நேயர்களே, அமெரிக்காவுடைய CNN அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய தமிழாக்கத்தில் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அமெரிக்கா தொடர்ந்து அந்த நாட்டில் நாம் ஏற்கனவே பேசியதை தொடர்ந்து நெத்தன்யாகுவுக்கு ஆதரவாக அது ஒரு மானசீக போராட்டமாக யூதர்களுக்கு யூத நாட்டை தக்க வைத்துக் கொள்வதில் தாங்கள் பிறப்பின் மேன்மை அடைவதாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார். CNN அந்த ரிப்போர்ட்டை அறிக்கையின்படி ஜனநாயக கட்சி தலைவர்கள், அதாவது டெமோக்ராட் பார்ட்டியினுடைய தலைவர்கள் பலர் தங்களை நெத்தன்யாகு ஆதரவு கொடுக்கும் வளையத்திலிருந்து அவர்கள் தங்கள் முழுமையாக விலக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி சொல்லியிருக்கிறது. மிக முக்கியமாக, ஒருவேளை நெத்தன்யாகுவுக்கு அமெரிக்காவில் யாராவது ஆதரவு கொடுத்தால், காசாவின் படுகொலை செய்கிற நெத்தன்யாகுவுக்கு யாராவது தவறி ஆதரவு கொடுத்து விட்டால் 2026 இடைக்கால தேர்தல்கள் மற்றும் 2028 ஆண்டு ஜனாதிபதிக்கு முன்பான வாக்காளர்களை அமெரிக்க பொது சமூகம் இந்த படுகொலையாளர்களை, இந்த படுகொலை செய்கின்ற நெத்தன்யாகுவுக்கு ஆதரவு கொடுப்பவர்களை நிச்சயமாக தேர்தலில் தோல்வி அடைய செய்து விடுவார்கள் என்ற ஒரு மாபெரும் அச்சம் நிலவும் காரணத்தினால் அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி, குறிப்பாக டெமோக்ராட்ஸ், நெத்தன்யாகு பற்றி ஆதரவு கொடுப்பது, நெத்தன்யாகுவுக்கு அதாவது யூதர்களுக்கு ஆதரவாக சியோனிசத்தை பேசுவது, அதே போன்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த கருத்தையும் தெரிவித்தால் தாங்கள் 26 இடைக்காலம் இடைநிலை தேர்தல்கள் மற்றும் 28 பொது தேர்தல்களில் அமெரிக்காவில் மக்கள் எழுச்சி, மக்களின் கோபம், காசாவின் படுகொலை ஒரு பெரிய டிராஸ்டிக் எஃபெக்ட் ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் உணர்ந்ததால் இவனை பற்றி பேசுவதே மகா பாவம் என்று அவர்கள் முடிவுகள் எடுத்திருப்பதை அவர்களுடைய நாகரிகமான ஒரு செய்தி துருக்காக, செய்தி கட்டுரையாக CNN தெளிவுபடுத்தி இருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஜனநாயக கட்சியினரிடையே, அதாவது டெமோக்ராட்ஸுக்கிடையே சியோனிசம் இறந்து விடுமோ என்ற அச்சம் என்ற ஒரு அறிக்கை குறிப்பிடுகிறது. இதுவரை நாஜிக்களின் படுகொலையிலே ஏற்பட்ட பாவம் செயல், அறிவாளிகள் என்றும் இவர்களை எல்லாரும் நேசித்தார்கள், யூதர்களை. ஆனால் இப்போது இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை இவர்களை யூரோப் யூனியன், போலந்து, இத்தாலி, அதே போன்று ஜெர்மன், அதே போன்று இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், ஜெர்மனியில் இருப்பவர்கள், பிரான்சில் இருப்பவர்கள், எல்லா நாட்டு மக்களும் இந்த படுகொலைக்கு எதிராக பெல்ஜியம், நார்வே, எல்லா நாட்டு மக்களும் சியோனிசத்திற்கு எதிராக ஒரு மனோநிலையில் இருப்பதை போன்று உலகம் முழுவதும் அமெரிக்காவிலும் இருப்பதை சுட்டிக்காட்டிய CNN, சியோனிச தத்துவம் இறந்துவிடும், யாரை கேட்டாலும் இனி இந்த சியோனிசத்தை ஆதரிக்க மாட்டாங்க, யூதனா அவன் ரொம்ப மோசமான ஆளு, அவனுடைய சட்டமா ரொம்ப கேவலமான சட்டம், மக்களை கொலை செய்வதை இதுவரை நாம் இப்படி பார்க்கல. போர் நடந்திருக்கிறது, இன்னைக்கு கூட யுக்ரைன்ல போர் நடந்துகிட்டு இருக்கு, பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் திட்டமிட்ட ஒரு ஸ்ட்ரக்சரல் வயலேஷனை செய்யறது சியோனிசம் தான். இஸ்ரேல் கர்ட்ஸ் இதில் ஈடுபடுகிறான், பென்கவீர் ஈடுபடுகிறான், பெஞ்சமின் நேத்தன்யாகு ஈடுபடுகிறான், இஸ்ரேல் ஜமீர் ஈடுபடுகிறான், அதே போன்று யோகாலண்ட் ஏற்கனவே ஈடுபடுகிறான். எவனுக்குமே மனசுல கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இருந்தால் இந்த அநியாயத்திற்கு துணை போக முடியாது என்பதை உணர்ந்து கொண்டுதான் CNN தன் கட்டுரையில் சொல்கிறது, ஒட்டுமொத்த சியோனிச ஆதரவாளர்களும் அவனுடைய தத்துவமும் அழிந்துவிடும், இறந்துவிடும். ஏனென்றால் அது மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு தத்துவமாக மாறி வருகிறது என்பதை இந்த கட்டுரையினூடாக நாம் பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் பல கட்சி தலைவர்கள் இஸ்ரேல் எதிர்ப்பு மனப்பான்மைகளை அடுத்து, எங்க அமெரிக்காவில், இப்ப நான் சொல்றது அமெரிக்காவில் பல கட்சி தலைவர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலவித செனட் உறுப்பினர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்கள், 50க்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸினுடைய கவர்னர்கள், ரிப்பப்ளிக்ல இருக்கக்கூடிய, ஏற்கனவே சொன்ன டொனால்ட் ட்ரம்புடைய கட்சி இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கன் எம்பிஸ், அதே மாதிரி டெமோக்ராட்ஸ், மனித சமூக ஆர்வலர்கள் எல்லோருமே
இந்த அநியாயத்தை எதிர்க்கிறார்கள் என்பதையும் CNN தன் கட்டுரையில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி போட்டிகளுக்கு ஒரு சோதனையாக இது மாறிவிடும் என்றும் அமெரிக்காவில் இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு வெளிப்படையாக நெத்தனியாகுவிடத்தில் அவர்கள் உறவை முறித்து கொண்டிருக்கிறார்கள், முறித்து கொள்ளப் போகிறார்கள். முறித்து கொள்வதற்கான முன்னெடுப்பை அமெரிக்காவுடைய டெமோக்ராட்ஸும் ஏனைய அரசியல் ஆளுமை மிக்க டிஸ்டிங்க்ட் எமினன்ஸ் பர்சனாலிட்டிஸ் ரெடியாக ப்ரிப்பேர்ட் என்கின்ற தகவலை தெரிவித்திருக்கிறது CNN. அப்படி என்றால் இதுல ஒரு உண்மையை நாம தெரியணும். அமெரிக்காவில் எந்த அளவிற்கு யூதர்கள் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள், அமெரிக்காவில் எந்த அளவிற்கு சியோனிசம் வலிமையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அப்படி இருந்திருக்கிற நிலையில்தான் அவர்கள் அதனை விட்டு விலக வேண்டும் என்கிற அளவிற்கு அவர்கள் முயற்சி செய்வதையும் CNN சொல்லியிருக்கிறது. அதை அடுத்து உள்நாட்டில் நெத்தனியாகுக்கு எதிர்ப்பு வருகிற ஒரு அழுத்தம் அதையும் சுட்டி காட்டிருக்கிறது அந்த CNN. அதுல மொசாத்தினுடைய முன்னாள் தலைவர் சமீர் ஃபர்தோ, முன்னாள் ஷின்பட்டினுடைய தலைவர் அமி எலோன் மற்றும் முன்னாள் துணை இராணுவ தலைவர்கள், அவருடைய பெயர் மதன் வில் நாய் உட்பட 600க்கும் மேற்பட்ட தலைவர்கள் they wrote the letter to the president Donald Trump. அவருக்கு எழுதியிருந்தார்கள். என்ன எழுதியிருக்கிறார்கள்? இஸ்ரேலுடைய தலைமைக்கும் எழுதியிருக்கிறார்கள். அந்த 600 பேர் ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் ஜனாதிபதியினுடைய டொனால்ட் ட்ரம்புக்கு எழுதிய கடிதத்தினுடைய சாராம்சத்தை சுட்டி காட்டி இருக்கக்கூடிய CNN இவ்வாறு தெரிவிக்கின்றது. இதுல போற முடிவுக்கு நீங்க கொண்டு வர வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு நீ அழுத்தம் கொடு என்பதாகவும் சொன்னதாகவும் கூட CNN தன் கருத்தில் சொல்கிறது. போரை தொடர்வது இஸ்ரேலுடைய உலகளாவிய கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மையை கடுமையாக சேதப்படுத்துவதற்காக, இஸ்ரேலுக்கு அழிவை ஏற்படுத்துவதாக, இஸ்ரேல் மோசம் போய்விடும் என்பதாக அவர்கள் சொல்வதையும் CNN சொல்லி காட்டிருக்கிறது. இதற்கு இடையிலே இஸ்ரேலுடைய முன்னாள், அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இஸ்ரேலுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவர் தன்னுடைய கருத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை, பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய இந்த மோசமான நடவடிக்கை ஒரு லெப்பர் ஸ்டேட்டாக, லெப்ரசி என்று சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு லெப்பர் ஸ்டேட்ஸாக, தொழுநோயாளிகள் வாழக்கூடிய நாடாக இஸ்ரேலை மாற்றிவிடும் என நார்த்தலின் பெனட் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் என்ற தகவலையும் நாம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமையாக இருக்கிறோம். இந்த செய்தியில் CNN தன் கருத்தை தொடர்கிறது. இப்படி போரை தொடர்ந்தால் இஸ்ரேல் சர்வதேச அளவிலான நம்பகத்தன்மை இழந்து சர்வதேசத்தை கண்ட்ரி ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் சொசைட்டி என்பதையும் அவர்கள் கையெழுத்திட்டிருப்பதையும் சுட்டிக்காட்ட அவர்களுக்கு அச்சம். பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுகிறான் என்பதை முன்னாள் சின்பட் தலைவர்களும், மொசாத் தலைவர்களும், இராணுவ பிரிகேடியர்கள், ஜெனரல்கள், பிரதம மந்திரிகள் யாஹூத் ஆம்லெட், அதே மாதிரி பெனட் போன்றவர்கள் தங்களுடைய கருத்தில் வலிமையாக வைத்திருப்பதையும், தற்போது இஸ்ரேலிய இராணுவ தளபதி இஸ்ராயில் ஜமீர் காசா மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆதரித்திருப்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மேல என்ன சொல்லணும்? இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? அந்த CNN கருத்தை நீங்க உள்ள போயிருங்க. 600க்கும் மேற்பட்டவர்கள் அமெரிக்காவுக்கு கடிதம் எழுதியும், உலக சமுதாயம் அமெரிக்கா நெத்தன்யாவுக்கு எதிராக இருப்பதையும், டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதையும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்ட CNN தன் கருத்தில் எந்த போரை நடத்துகின்ற இஸ்ராயில் சமீர் போரை முடிவுக்கு கொண்டு வாருங்க அப்படின்னு சொன்னதையும் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இதற்கிடையிலே இஸ்ரேலுக்குள் வழக்கமான போராட்டங்கள், மக்கள் எழுச்சிகள், சீஸ்பயர் பிறை கைதிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற வன்மம் நிறைந்த குரல்கள், அநியாயமாக மக்களை கொலை செய்கிறீர்களே என்ற மனித ஆர்வலர்கள், யூத மக்கள் தான் தங்கள் போராட்டத்தை நடத்தி வருவதையும், அங்கே ஒரு டிசென்ட் ஷோன் பி
இட் ஷோஸ் இட் ஷோஸ் வெரி கிளியர் கிரவுண்ட் ரியாலிட்டி. மக்களுக்கிடையே பதட்டம் ஏற்பட்டிருப்பதையும் தங்கள் நாட்டுக்கு என்ன ஆகிவிடுமோ இந்த பாவியால் என்று அவர்கள் அஞ்சுவதையும் கூட CNN சுட்டிக்காட்ட தவறவில்லை. ஏனென்றால் இது தொடரும் நிகழ்வாகிவிட்டது என்பதை சுட்டிக்காட்டிய CNN, நெத்தனியாகுடைய நிர்வாகம் கைதிகளை விடுவித்து போரை உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என குடிமக்கள் தங்களுடைய ஃப்ரக்சேஷன் என்ற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். கடுமையான மன உளைச்சல், வழி, விரக்தியிலே இவைகள் நடப்பதாகவும் அமெரிக்காவினுடைய CNN தன் கருத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த பரவலான விமர்சனங்கள் இருந்த போதிலும் நெத்தன்யாகு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் கூட இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள் கூட இப்போது இராணுவ நடவடிக்கையும் அதன் இலக்கையும் அடைய தவறிவிட்டதையும் அவர்கள் சுட்டிக்காட்ட தவறவில்லை என்றும் சொல்கின்றது. மேற்கத்திய அரசாங்கங்கள் குறிப்பாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்காவும் சொல்வதை அழகா சொல்றான். நல்லா கவனிங்க. நேரடியாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அமெரிக்க பிரதமரை ஒரு செய்தி ஏஜென்சி CNN டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான கருத்தை வலிமையாக வைக்குவதில் கொஞ்சம் சேர்த்திருக்கிறான். என் நாட்டில் உள்ள மந்திரி மட்டுமல்லையா, என் நாட்டில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, மேற்கத்திய உலகமும் தற்போது முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்த போரை அதிகமாக ஆர்வம் காட்டுகிறது. ஏன் தெரியுமா? அப்படி ஆர்வம் காட்டுவதை போன்று அவர்கள் நடிக்கவில்லை என்றால் அவர்களும் உலகத்திலிருந்து தள்ளி வைக்கப்படுவார்கள். ஆனால் முதலில் நெத்தன்யாகுவை பலிகட ஆக்காமல் இல்லை. இந்த உத்தி காசாவினுடைய இனப்படுகொலையை செயல்படுத்துவதில் தங்கள் சொந்த பங்கில் இருந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அந்த CNN செய்தி சுட்டி காட்டுகிறது. நீ கனடாவும் எடுத்துக்கொள்ளுங்க, மற்ற நாடுகள்லாம் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்க. இன்னைக்கு யூகேவுடைய ஸ்டோர்மர், பிரான்ஸ், ஜெர்மன் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஜெர்மனுடைய MP ஒரு பெண் அம்மா ஒரு பார்சியலா ஒரு ஆயுதங்களை கூட நம்ம தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? உடனடியாக வர்த்தகத்தை முறிச்சிருக்கணும். அந்த வேலையை செஞ்சது நார்வே செஞ்சது, போலந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி அவனோடு வர்த்தகத்தை முறிக்க வேண்டும், அவனோடு எல்லா ராஜ்ய உறவுகளையும் முறிக்க வேண்டும். அதெல்லாம் செய்யல. துருக்கி செய்யல, சவுதி அரேபியா செய்யல, யுனைடெட் அரபு எமிரேட் செய்யல, ஈஜிப்ட் செய்யல, ஜோர்டான் செய்யல. எவ்வளவு பெரிய கொடூர நிலைமை பாருங்க. பட்ட பகலில் கதற கதற மக்களை கொலை செய்கிற இவனுக்கு எதிராக எவனும் நடவடிக்கை எடுக்கவில்லை, நடிக்கிறார்கள் என்று தெஹ்ரானில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு செய்தி சொல்வதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். CNN இந்த கருத்து சியோனிச தத்துவம் அழிந்துவிடும், யாரெல்லாம் நெத்தன்யாகுவுக்கும் சியோனிச தத்துவத்திற்கும் யூதர்களுக்கும் ஆதரவு கொடுக்கிறார்கள் அவர்கள் அமெரிக்காவில் ஆட்சிக்கு வரமாற முடியாது என்ற நிலை மாறி இருப்பதையும் இந்த செய்தியினுடைய நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.